ஏன் இந்த ஆடி மாதத்துல மட்டும் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க? இந்த கோயிலுக்கு வராத செலிபிரிட்டியே கிடையாது. இப்போ நீங்க சொன்ன அம்மனுக்கு வந்து எந்த நாள் ரொம்பவே ஸ்பெஷலானதா இருக்கு? ஏன் இந்த ஆடி மாதத்துல மட்டும் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க? ஏன்னா அம்மனுங்களை வந்து வழங்குறதே இந்த ஆடி மாதத்துல தான். ஆனா ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த ஆடி மாதத்துல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஏன் ஏன் அந்த அப்படி சொல்றாங்க? ஆக்சுவலாக இது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கான்சன்ட்ரேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடவுள் மேலே தான் இருக்கணும். வேற எதுலேயும் உலகியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளை மட்டும் தான் வழிபடணும், வேற எதுவும் நல்லது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே ஆடி 18 வந்து ரொம்ப சிறப்பு. நீங்கள் எதனா புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை எந்த வகையான தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு நல்ல முயற்சியாக இருந்தாலும் ஆடி 18 அன்னைக்கு வந்து தொடங்குவாங்க. இது வந்து இன்னும் சொல்லப்போனால் இதே போல தான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து எதுவுமே யாருமே நல்லது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் நார்த் சைடு போனீங்கன்னு வச்சிங்கன்னா மங்கள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப நல்ல நாள். நீங்கள் எது வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே செவ்வாய்க்கிழமை எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படி தான் இதுவும் வந்து ஒரு மூட நம்பிக்கை மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லா நல்லதுமே பண்ணலாம். ஆனால் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் இந்த மாதத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா கடவுளை நீங்கள் வணங்க மாட்டீங்க. உங்கள் கான்சன்ட்ரேட் வந்து அந்த சைடு போகாது அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து கடவுளை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடி மாதத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அம்மனை ஸ்பெஷலா வழிபட்டா உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லும்போது எந்த அம்மனை வழிபடலாம்? கண்டிப்பாக இதுக்கு சொல்லணும்னா நம்ம பாரிஸ் கார்னரில் இருக்க காளிகாம்பாள் தான். இந்த கோயிலுக்கு வராத செலிபிரிட்டியே கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருக்காங்க, லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்திருக்காங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து வந்திருக்காங்க. ஏன் அப்படி ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் காளிகாம்பாள் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து நம்ம நிறைய வந்து பிரபலம் அடைகிறதுக்கும் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாமே இந்த கோவில் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கே இருக்க அம்மன் வந்து துர்கா, சரஸ்வதி, லக்ஷ்மின்ற 3 அம்சம் கொண்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வேற எந்த கோவிலும் இல்லாமல் இந்த கோவிலில் நம்ம போனோம்னா தரிசனம் பண்ணுறதுக்கு நம்மளை உட்கார வச்சு தான் தீபார்த்தனையும் காட்டுவாங்க. மற்ற கோவிலாக நீங்கள் போனீங்கன்னா நின்று தான் சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா ரொம்ப விவிஐபி அது மாதிரி இருக்கிறவங்கள தான் உட்கார வச்சு தரிசனம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காளிகாம்பாள் கோவிலில் சாதாரண மக்கள்ல இருந்து பெரிய விஐபி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார வச்சு தான் தீபாரதனை காட்டி தான் அம்பிகை வந்து நம்ம வழிபடணும். அதான் இந்த கோவில் ரொம்ப அது அப்போ அந்த காலம் கடந்து அப்படியே தொன்று தொட்டு இருக்கா இல்லை ஸ்பெஷலா இந்த நாட்கள் அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க? எல்லா நாளுமே அம்பிகை வந்து நம்ம உட்கார்ந்து தான் வழிபடுற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னன்னா, சத்ரபதி சிவாஜி வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்காரு. வந்து அவர் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த அம்பிகன் கிட்ட வந்து வேண்டிப்பாங்க, நான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு வாள் வந்து அம்மனுக்கு வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க. அந்த வாள் வந்து இன்னமும் வந்து கோவில்ல இருக்கு. ஓகே. இப்போ தெய்வங்கள் எடுத்துக்கிட்டா ஒரு தெய்வங்களுக்கு ஒரு நாட்கள் வந்து ஸ்பெஷலானதுன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மனுக்கு இப்போ நீங்க சொன்ன அம்மனுக்கு வந்து எந்த நாள் ரொம்பவே ஸ்பெஷலானதா இருக்கு? வெள்ளிக்கிழமை தான் வந்து ரொம்ப விசேஷம் காளிகாம்பாளுக்கு. இப்போ நீங்க 3 அம்மனை பத்தி சொன்னீங்க. துர்க்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தத்துவங்களை பத்தி சொல்றீங்களா? இப்போ நீங்க துர்க்கை அம்மன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தைரியம் நம்மளுக்கு நிறைய வரும், வீரம் அதிகமாக இருக்கும், எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் நம்மளுக்கு வந்துடும், எந்த பகையும் இருக்காது. நிறைய பேர் நம்மளுக்கு எடுத்து நினைக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம துர்க்கை அம்மனை வழிபடும் போது இது எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மகாலட்சுமி. மகாலட்சுமி போது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அவங்க கண்டிப்பாக செல்வம் தான் கொடுப்பாங்க. எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க மகாலட்சுமி வந்து வெறும் செல்வம் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி. இல்லை, அது வந்து ரொம்பவே தவறான ஒரு விஷயம். அவங்க செல்வம்னு எப்படி குறிக்கிறாங்கன்னா 16 செல்வத்தையும் அவங்க வந்து தராங்க. குழந்தை செல்வத்தை தராங்க, திருமணத்தை தராங்க, கல்வி செல்வத்தை கொடுக்குறாங்க, எல்லா விதமான செல்வத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன நினைக்கிறோம், அவங்க பணம் மட்டும் தான் தருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தது சரஸ்வதி வந்து கல்விக்குரிய தெய்வம். கல்வினா வந்து என்னதுன்னா நம்ம எழுதுறதோ படிக்கிறதோ மட்டும் இல்லாமல் நம்ம சிந்திக்கிறது, இந்த உளவியல் சார்ந்த விஷயங்கள் வந்து சிந்திக்கிறது, புதிய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது, இது எல்லாத்துக்கும் வந்து உரியவங்க வந்து சரஸ்வதி தேவி. பொதுவாகவே அம்மன் வழிபாடு அப்படின்னா நிறைய ஸ்லோகம் மந்திரங்கள்லாம் அப்படி சொல்லி தான் வழிபடுவாங்க. இப்போது ஒரு அம்மனை எடுத்து நம்ம வழிபடும் போது மன அமைதிக்கும் குடும்ப அமைதிக்கும் என்ன மாதிரி ஸ்லோகம்லாம் சொல்லலாம், அதை நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமே? கண்டிப்பாக மேம். மன அமைதிக்கு அப்படின்னு நிறைய ஸ்லோகம் இருக்குது. அதுக்கு அந்த ஸ்லோகம் சொல்கிறதுக்கு முன்னாடி மன அமைதிக்குன்னா வந்து துர்க்கை அம்மன் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ராகு காலத்தில் போயிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. துர்க்கையை வழிபட்டாலே நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வந்து அது சரியாயிடும். நம்மளுக்கு மனசில் ஏதோ வந்து ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்கள போய் பார்த்தாலே. ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஓம் ஆதி பீடா பரமேஸ்வரியை போற்றி, நம்ம இதை வந்து ஒரு 108 வாட்டி சொல்லலாம், ஒரு 1008 வாட்டி சொல்லலாம். இதோட அர்த்தம் என்னன்னா,
ஆதி பீடம்னா பிந்து மண்டலத்துல, இப்ப லலிதா சகஸ்ரநாமம் சொல்றோம் இல்லையா, அந்த லலிதாம்பிகை வந்து பிந்து மண்டலத்துல இருந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பிந்து மண்டலம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரத்துல இருக்கிற பிந்து மண்டலத்துல அமர்ந்திருக்கிற பரமேஸ்வரியை போற்றி போற்றி அப்படின்னு சொல்றதுதான். இது சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து மனசுல ஒரு விதமான அமைதி கிடைக்கும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல மந்திரங்கள்லாம், இதெல்லாம் எந்த டைம்ல சொல்லணும்? அதுக்கு ஏதாவது அந்த மாதிரி வழிமுறைகள்லாம் இருக்கா? இந்த டைம்ல தான் இது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டெய்லியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அம்பிகைக்கு ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில வந்து நம்ம சொல்லலாம். ஆடி மாதம் முடிய இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கு. நீங்க சார் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. சார், இப்போ நீங்க இந்த மந்திரத்தை பத்தி சொன்னீங்க. இப்போ நீங்க கோவில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு மிராக்கல்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? நிறைய மிராக்கிள் இருக்கு. அதில் ஒரு சிலது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சமயபுரம் மாரியம்மன் பற்றி சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஒன்ஸ் அப்பான டைம் வந்து சபரிமலை வந்து போயிருந்தார். அப்போ அம்மா வந்து கால் பண்ணி பேசுனாங்க, இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சமயபுரத்தில் இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் சமயபுரம் மாரியம்மன் பார்த்ததே இல்லை, அந்த படம் ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்பா சபரிமலைலாம் போயிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வச்சு சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் வந்து எங்கே சமயபுரம் மாரியம்மன் படம் கேட்டது தானே எங்கே அப்படின்னு கேட்டாங்க அம்மா. கேட்கும்போது அப்பா வந்து சொன்னார், இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் அம்மா எப்படின்னா ஒரு விஷயம் கிடைக்குன்னா நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க புலம்புறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக புலம்பிகிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன், என்னம்மா பரவாயில்லம்மா விடுமா பார்த்துக்கலாம் அப்படி சொன்னேன். நீங்கள் நம்புவீங்கன்னு தெரியல, மறுநாள் என்ன ஆச்சுன்னா என்னோட மாமாவோட ஃப்ரெண்டு அவர் வந்து கோயில் போயிருந்தார், வந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வந்தார். நியூஸ் பேப்பரில் தான் ஃபுல்லாக கவர் ஆகியிருந்தது. எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தாங்க, தாங்கக்கா இது மாதிரி நான் சமயபுரம் போயிருந்தேன் அப்படி சொல்லி ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க. பிரித்து பார்த்தா நீங்கள் நம்புவீங்கன்னு தெரியல, சமயபுரம் மாரியம்மனோட ஃபோட்டோ. அதான் நான் சொன்னேன், நீ ஒரு நாள் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தில்லம்மா, அது வந்து அப்பாவுக்கு கேட்டுச்சோ இல்லையோ சமயபுரம் மாரியம்மனுக்கு கேட்டுடுச்சு, அதான் அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு. அந்த ஃபோட்டோ கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். இன்னமும் அந்த சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் இதே சமயபுரம் மாரியம்மன், நான் வந்து திருச்சிக்கு போயிருந்தேன். திருச்சிக்கு போகும்போது ஸ்ரீரங்கநாதர் பார்த்து முடிச்சாச்சு. அப்புறம் திருவானைக்காவலும் போயிட்டு வந்துட்டேன். பிள்ளையாரையும் வந்து பார்த்தாச்சு, உச்சி பிள்ளையாரே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சமயபுரம் மாரியம்மன். அந்த டைமில் வந்து நான் பஸ்ஸில் தான் போயிருந்தேன். சரி சமயபுரம் மாரியம்மன் போகணும். ஸ்ரீரங்கத்துலேருந்து சமயபுரம் வந்து ஒரு 40 to 45 minutes. அப்போ உட்காந்து பஸ்ஸில் உட்காந்து போயிட்டு இருக்கு. அப்போ உதிரி பூ வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு எப்பவுமே என்னன்னா சாமிக்கு வந்து என்னோட கையிலே வந்து பூ கட்டி சாமி கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், ஓகே 40 minutes தானே இருக்கு, சாமிக்கு பூ கட்டி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மடியில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இப்படி மடியில் வச்சு நான் கட்டிகிட்டே போகிறேன். வேற எந்த கான்சன்ட்ரேட்டும் இல்லை, சரி சாமி கட்டணும், சாமி பேர் சொல்லிட்டே கட்டிகிட்டே அப்படியே போகிறேன். போயிட்டு யூஸ்வலாகவே பெரிய கோவில்லாம் போனோம்னா நம்ம கொடுக்குற பூ வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் வாங்கிக்க மாட்டாங்க. அங்கே ஒரு கூடை இருக்கும், அந்த கூடையில் வச்சிருவாங்க, இல்லை லேட்டராக வந்து சாமிக்கு வைப்பாங்க, இல்லை அவங்க பாதத்துல அப்படி போட்டுருவாங்க. அது அன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அந்த குருக்கள் வந்து வாங்கினாரு. வாங்கி என்ன பண்ணாருன்னா, சேம் நான் எப்படி மடியில் வச்சிருந்தனோ அதே போல் சமயபுரம் மாரியம்மனோட வலது மடியில் வந்து அந்த பூ வச்சாங்க. அது இப்போ வரையும் என்னால் நம்பவே முடியல. பேராசிரியர் தமிழ்செல்வன் சார் அவங்க வந்து நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கோவில் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவில்.